ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்க, சம்பா ரவை கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு அதுலேயே 1 கப் சம்பா ரவையை வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் செவக்க வறுத்துடலாம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். செவந்துச்சு, அதே போட்டு கிண்டிடலாம். ஏலக்காய் தூள் போட்டுட்டு அது இன்னொரு சைடு கேஸில் வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம், 1 கப்பு சம்பா ரவைக்கு 1/2 கப் வெல்லம், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ அந்த சம்பா ரவை வெந்துச்சு. இப்போ அந்த வெள்ளை கரைச்சல் எடுத்து அதில் ஊற்றிடலாம். இதையும் போட்டு கிண்டிடலாம். இப்போ நெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ வறுத்த முந்திரியை போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். சூப்பரான சம்பா ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.